ஒரு சின்ன கதைங்க. ஒரு 12 வயசு பையன், அவனுக்கு பர்த்டே. அவங்க அப்பா பெரிய பணக்காரர். அவர் நெனச்சா என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கி குடுப்பார். அவ்வளோ பெரிய பணக்காரர். அவரு போய் அவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, "உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு?" ஆனா அந்த பையனுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பிளாங்க்கா நிற்கிறான். ஏன்னா, அவனுக்கு அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பெரிய கிஃப்ட்ஸோ, பார்ட்டீஸோ அவனுக்கு ஆசை இல்ல. ஏன்னா அவங்க அப்பா டெய்லி ஆஃபீஸு, ஒர்க்குன்னே போயிடுறாரே தவிர, அவங்க அம்மா கூடயோ, ஃபேமிலி கூடயோ அவரு ஸ்பெண்ட் பண்ணுறதையே மறந்துட்டாரு. இப்படி தான் நம்ம பாதி பேர் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம். டெய்லி காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸு, ஒர்க்கு, டிராஃபிக்கு, பாஸு அப்படின்னே பாதி நேரம் ஓடிடுது. ஆனால் அன்றைக்கி காலையில் நமக்கு காஃபி போட்டு கொடுத்து டிஃபன் செஞ்சவங்க முகத்தை கூட பார்க்க மறந்துடுறோம். அவங்களோட ஆசைகளும் தேவைகளும் நமக்கு கேட்குறதுக்கு பாதி நேரம் மறந்தே போயிடுறோம். டு வி ஈவன் ஹாவ் டைம் டு லவ்? நம்மக்கிட்ட அன்புக்கான நேரம் இருக்கானே தெரியாமல் போயிடுச்சு. Love is just being there. The most precious gift that you can give to someone you love is your true presence. நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அவங்க கூட இருந்து ஐம் ஹியர் ஃபார் யூ நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் உண்மையான லவ்னு நான் நினைக்கிறேன். லவ் இஸ் ஜஸ்ட் பீயிங் தேர்.